அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரபுலக நாடுகளில் மட்டுமல்ல, பல ஐரோப்பிய மேலத்தைய நாடுகள் கூட ட்ரம்பினுடைய திட்டத்துக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் துருக்கி மிக கடுமையான கண்டனங்களை அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் எதிராக இன்று பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல ஈரான் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கும் கப்பலிலிருந்து சென்று சாக்கக்கூடிய சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவிலான அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காசாவில் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இந்த திட்டம் ஒருபோதும் வெற்றியடையாது, அது தோல்வியடையும் என்றும், குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் எந்த ஒரு கட்டாய இடமாற்றம், மீள்குடியேற்றம் அல்லது வெளிநாட்டு கட்டுப்பாட்டையும் விரும்பவில்லை என்றும், அதற்கு அடிபணிய மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். 15 மாத காலம் இடம்பெற்ற இந்த போரிலே 60,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட பின்னரும் கூட அவர்கள் மீண்டும் காசாவுக்கு ஆர்வத்தோடு திரும்பி இருப்பது அவர்கள் இந்த மண்ணின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றையும் நம்பிக்கையும் தெளிவாக காட்டியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய திட்டம் முழுக்க முழுக்க காசாவை இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதை அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அரபுலகமும் ஓரணியில் நின்று கண்டிக்க வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது என ஹலீல் ஐயா தெரிவித்திருப்பதுடன், இறுதி மூச்சுள்ளவரை பாலஸ்தீனர்கள் இந்த நிலத்தை காப்பதற்காக மிகப்பெரிய அளவில் நிற்பார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார். இன்றைய நிலையில் இதுவரை காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு பெரிய அளவில் கொடுக்காத அரபுலக நாடுகளில் கூட ட்ரம்ப் காசா மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்ன கருத்துக்கள் மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. பல நாடுகளுடைய சமூக வலைத்தளங்களில், பல்வேறுபட்ட ஊடகங்களில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அங்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நிலையில் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் இன்று ட்ரம்பினுடைய நெதன்யாகு சந்திப்பில் காசா மக்களை வெளியேற்றக்கூடிய திட்டம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, எங்கள் பொறுமையை அளவுக்கு மீறி சோதிக்கின்றார்கள், இப்போது நாங்கள் பொறுமையை இழக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது, அனைத்து அரபுலக நாடுகளும் ஓரணியில் முடிவை எடுக்க வேண்டிய காலம் தற்போது வந்திருக்கின்றது, ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை மட்டுமல்ல, காட்டு மிராண்டித்தனமானவை, இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் ஆதரவளிக்கக்கூடிய செயற்பாடுகளை அனைத்து நேட்டோ நாடுகளும் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என துருக்கி இன்றைய தினம் கடுமையான துணியில் எர்டோகன் பேசியிருக்கின்றார். ஏற்கனவே நேட்டோ நாடுகளில் இருந்தாலும் துருக்கி ரஷ்யாவுடனான நட்பு, இஸ்ரேலுக்கு எதிரான போக்கு என்பவற்றால் நேட்டோவுக்குள் சலசலப்புகள் ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்று நேட்டோ நாடுகளுக்கு பகிரங்கமாகவே ஒரு அறைகூவலை துருக்கி விடுத்திருக்கின்றார்கள். பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலினுடைய இனப்படுகொலையை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா? ட்ரம்பினுடைய கருத்துக்கள் காசாவில் ஒரு இன சுத்திகரிப்பை மேற்கொள்ளும் வகையில் தான் அமைந்திருக்கின்றன. எனவே இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும் என ஒரு தெளிவான ஒரு காட்டமான பதிவுகளை எர்டோகன் இன்று குறிப்பாக விடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு பின்னர் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் முக்கியமாக துருக்கி, எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடி இருக்கின்றார் என்ற செய்திகளும் மேலதிகமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரான் தன்னுடைய இராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் முகமாக, ஏனெனில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பாரிய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இம்முறை இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் நிச்சயமாக இஸ்ரேலுடன் பக்கபலமாக அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்துவார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் தெரிவித்திருந்தோம். ஏனெனில் நெதன்யாகு ட்ரம்பினுடைய நெருக்கம், அவர்களுடைய அரபுலகத்துக்கு எதிரானவர்களுடைய நிலைப்பாடு, குறிப்பாக ஈரானுக்கு எதிரான பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நிலைப்பாடு, நிச்சயமாக ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் அதில் அமெரிக்காவும் இணைந்து கொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதைப் போல, இதுவரை இல்லாத அளவுக்கு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் தங்களுடைய இராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறுபட்ட ஆயுதங்கள், புதிய தொழில்நுட்பங்களை ஈரான் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து வருவது மட்டுமல்ல, வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானிய கடற்படை தன்னுடைய சக்தியை அதிகரிக்கும் வகையில் 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஏவுகணைகள்
தயாராக இருப்பதாகவும், குறிப்பாக ஈரானின் ஆழத்தில் இருந்தும் இதை ஏவ முடியும், கடற்படை கப்பல்களில் இருந்தும் இதை ஏவ முடியும் என ரியர் அட்மிரல் டாங்ரி அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஈரான் தன்னுடைய தெற்கு கடற்படையை என்றுமில்லாத வகையில் பலப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இராணுவ சொத்துக்களை நிலத்தடிக்கு நகர்த்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக தரையில் மட்டுமல்ல, கடலில் இருந்து ஒரு சண்டை ஆரம்பித்தால் கடல் வழி தாக்குதலில் ஒரு மிக வலிமையான கடற்படையாக ஈரான் கடற்படை இந்த கேப்பசோனிக் ஏவுகணைகள் கொண்டு வரும் என ஈரான் தெரிவித்திருப்பதுடன் 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று கடல் வழியாக தாக்கக்கூடிய இந்த மேம்படுத்தப்பட்ட ஆயுதம் குறிப்பாக ஈரானினுடைய கடற்படை இலக்குகளுக்கு எதிராக அல்லது ஒரு மத்திய கிழக்கில் வளைகுடாவில் ஒரு கர்மஸ் ஜலச்சந்தியில் ஒரு கடற்படை அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவற்றை இலகுவாக தகர்ப்பதற்காக இந்த கேப்பசோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் என்ற செய்தியும் ஈரானிலிருந்து வெளியாக இருக்கிறது. ஈரான் தொடர்ச்சியாக தன்னுடைய பலத்தை காண்பித்திருப்பது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் என்றும் இல்லாத வகையில் ஈரானுடைய அதிநவீன ஆயுதங்கள் தற்போது உலகுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தெற்கு சிரியாவின் சுயிடா மாகாணத்தில் உள்ள சிரியாவின் கல்கலா விமானப்படை தளம் மற்றும் சுற்றியல் பிரதேசங்களின் மீது ஆஸ்திரேலிய விமானப்படை வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும், பல இடங்களில் வான்வழி தாக்குதலின் காரணமாக வெடிப்புகள் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சிரியாவின் உள்ளூர் ஊடகங்களும் இவற்றை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சிரிய கிளர்ச்சிப்படை சிரியாவை கைப்பற்றிய பின்னர் கைப்பற்றிய உடனேயே அவர்களுடைய விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்கள், அதிநவீன விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவில் விமானப்படை தளங்களை இஸ்ரேல் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் சிரியாவில் ஒரு பாரிய வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஹமாஸுடன், ஹிஸ்புல்லாவுடன், கவுதிகளுடன், ஈரானுடன் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான முருகல் நிலையில் இருக்கும் சூழ்நிலையில் சிரியா இஸ்ரேல் இடையிலும் ஒரு மோதலை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்துமா என்று கூறும் அளவுக்கு சிரியாவில் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றார்கள். சிரியாவின் உடைய இந்த நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நிச்சயமாக சிரிய கிளர்ச்சி படைக்கு எதிரானது என்பதற்கு அப்பால் துருக்கி ஏற்கனவே சிரிய கிளர்ச்சி படையுடன் நட்பாக இருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தங்களுடைய அதிநவீன விமானப்படை விமானங்கள் சிலவற்றை சிரியாவில் நிறுத்த இருப்பதாகவும், சிரியாவினுடைய விமானப்படை தளங்களை மீள் கட்டியெழுப்பப் போவதாகவும் துருக்கி அறிவித்த நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் சிரிய கிளர்ச்சி படைக்கு மட்டுமல்ல, துருக்கிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகவும் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. இதை சிரிய கிளர்ச்சி படைக்கு ஆதரவான துருக்கி போன்ற நாடுகள் எவ்வாறு இதற்கு பதிலளிக்கப் போகின்றார்கள், எவ்வாறு இதை எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை அடுத்து வரும் நாட்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவை தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், வளைகுடா மத்திய கிழக்கு பகுதிகளில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.